ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்ச் 24 தான் விளாண்டுருக்கோம். ஒரு பால் போயிடுச்சு. ஆப்கானிஸ்தான் விசஸ் இந்தியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பவுலிங் சூஸ் பண்ணி இருக்கு. ஐ மீன் ஆப்கானிஸ்தான் வின் பண்ணி பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்கு. அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா தான் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கு மேலே நான் பேச போகிறதில்ல. அவங்க கொடுக்குற கமெண்ட்ரி நீங்களே பார்த்துக்கோங்க. நான் கமெண்ட்ரி முடிஞ்சதுக்கப்புறம் நடுவில் பேசுவேன். சரிங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்கோர் போர்டு, ஆட்டோ பிளே, ரீஸ்டார்ட், செட்டிங்ஸ். ஸோ கைஸ், இப்போ வந்து கேட்கும்னு நினைக்கிறேன் நான் பேசுகிறது. மூணாவது பாலா ரெண்டாவது பாலா? இது மூணாவது பால். கமான் கேட்ச். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது, கேட்சிங் மட்டும் மேனுவலில் இருக்குது. எனக்கு மேனுவலில் வச்சுருந்தா ரொம்ப பிடிக்கும் விளாட. ட்ரிஃப்டர் பால் போட போகிறோம். இப்போது விக்கெட் விழுகணும். மொத்தம் 10 ஓவர் மேட்ச். கரெக்ட் ஷாட் ஃபார் ஸ்டெம்புங்க. ஆப்கானிஸ்தான் டீம்லாம் என்ன ஜாலியாக உட்காண்ட்ருக்காங்க. யார் பேட்டிங் வரீங்களோ ரெடியாக இருங்கடா. இப்போ ஒரு விக்கெட்டை போட்டுடுறேன். ஜூம் 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 ஜூம். ஏன்டா ஸ்டொக்கு வைக்கிற? தூக்கி அடித்தா கேட்ச் ஆச்சு பிடிக்கும். அப்படி இருக்கும் இந்தியா டீம் கிட்ட. எப்படி இருந்தாலும் கரெக்டாக ஸ்டெம்புக்கு குறி வச்சு அடிப்போம். ஆனால் பவுலர்ஸ்க்கு தான் அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பவுலிங் போடும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். கேட்ச். அப்படியே ஸ்டெம்பு குறி வச்சாலும் நீங்கள் தான் தூக்கி அடிக்கிறீங்களே. தூக்கி அடித்தாலும் கேட்ச் அடிக்கலாம்டா. ஈஸிலாம் வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லெவலில் தான் இருக்கோம். ஜடேஜா இப்போ போட்டார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஸ்வின் பவுலிங் போட போகிறாரு. ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் பவுலர் இவர். மேட்சஸ் 51, விக்கெட் 61. எல்லா மேட்ச்லேயும் 10 விக்கெட் எடுத்துகிட்டு லாஸ்ட் மேட்ச்சில் 21, 27, 30 அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறோ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி விசஸ் ஆர்சிபி விசஸ் ஆர்ஆர் எலிமினேட்டர் மேட்ச் போயிட்டுருக்கு. அதில் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டீம் நேமை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலி மேட்ச் போயிட்டுருக்கும் போது தான் நான் ரெக்கார்டே பண்ணிகிட்ருக்கேன். சாரி ஃபார் த லேட் கைஸ். எப்போவுமே மத்தியானமே வீடியோ போட்டுருவேன். இன்றைக்கி கொஞ்சம் வெளில போயிருந்ததுனால மத்தியானம் வீடு போட முடியல. இனிமேட்டு கொஞ்சம் கரெக்ட் டைமுக்கு வரும். நாளைக்கு ஒரு நாள் விட்டுருங்க. நாளானிலேருந்து நான் மத்தியானமாக போட ட்ரை பண்ணுறேன். ஒரு ஜூன் மாதம் வரைக்கும் மத்தியானம் ஒரு 1 மணி 2 மணி 3 மணிக்குள்ளே வீடியோஸ் வந்துடும் கைஸ். பேசிகிட்டு இருக்கும் போதே வைடு போட்டேன். 99 நீ எனக்கு ராசியே இல்லைடா. வைடி அடிச்சிட்டான். 4 போகுது புடி. இப்போ தெரிஞ்சு கமெண்ட்ரி எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு. இத்தனை நாள் கமெண்ட்ரி எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் பட்டப்பாடு இருக்கேன். இதுக்கு மேலே நம்ம டெய்லி ஒரு ரியல் கிரிக்கெட் வீடியோ போடலாம். அதுவும் இல்லாமல் ஏதாவது நார்மல் வீடியோஸும் போடலாம். ஸோ நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 45th வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கேம் விளாண்டுருந்தேன். ஸ்டார்டிங்கில் மெனி பிரேக் கேம் விளாண்டுருந்தேன்.
அது பாதியிலேயே கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்ததுனால எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மூடு வரல. அந்த கேம் விளாடும் போது கொஞ்சம் காண்டு ஏற்றிட்டு இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன், அப்படியே சாக்கர் சூப்பர் ஸ்டார் ஒரு வீடியோ போட்டு விட்டு வச்சுருந்தேன். சரி அதை கண்டினியூ பண்ணலாமேன்னு அதை கண்டினியூ பண்ணேன். ரெண்டு பாலையும் விட்டுட்டானுங்கப்பா இந்த வாட்டி, 2 3 இந்த ஓவரில். ஸோ நேற்றுக்கு என்னோடய 45th வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஆர்சியில் ஒரு மெத்தட் இருக்குது. ஜெய்ஸ்வால் இப்போது ஒரு பேட்ஸ்மேனை நான் பவுல் போட வைக்கப்புறம் மேட்சஸ் 0, விக்கெட்ஸ் 0, ஆவரேஜ் 0, ஸ்ட்ரைக் ரேட் 0, எக்கானமி 0, பெஸ்ட்டு 0. எனக்கு ஒரு டவுட், இவர் தான் நிறைய மேட்ச் விளாண்டுருக்கார்ல. ஐயோ கடவுளே கடவுளே, ஜெய்ஸ்வால் வரும்போதே 5 ரன் எடுத்து கொடுத்துட்டியே ராசா. அவர் 2 ரன் எக்ஸ்ட்ரா வேறு. வை வார்னிங் மட்டும் தந்துடாதரா. 5 ரன்ஸ். ஜெய்ஸ்வால் அறுபத்தி 4. இத்தனைக்கே லக்கி நம்பர் வேறு அது. அச்சாம்பர் ஒரு வாட்டி தூக்கி அடித்தா நான் கேட்ச் பிடிப்பேன்ல. ஏன் சார் இப்படி பண்ணுறேன்? நான் ஹட் ஆயிட்டேன். 3 ஓவர் இப்போ தான் முடியுதா கடவுளே. இதுதான் 3வது ஓவரை. ஸோ 10 ஓவரில் 3 ஓவர் முடிய போகுது. இந்த மாதிரி ஷாட் ஒன்று இப்போ தான் டூ பிளஸிஸ் அடித்தார். டூ பிளஸிஸ் கரண்ட்டாக அவுட் ஆகிட்டார் வேறு. உனக்குலாம் காலில் குறி வச்சதான் திருந்துவினா காலிலே குறி வைக்கிறேன்டா. நான் பின்னாடி போகிறேன். நம்ம லெக்குக்கு போட்டால் ஸ்டொக்கு தான் வைப்பாங்க போல். ஸோ தப்பு நம்ம மேலே இருக்குது. நான் திருத்திக்கிறேன். ஆப்கானிஸ்தான் 15 ரன்ஸ். பார்த்தீங்களா 6 15 வரும். ஏதோ ஒன்று நமக்கு தேவை. நம்ம பேட்டிங் பண்ணும்போது இவனுங்க டார்கெட்டை உரியடிக்கிறது தான். மிஸ்ஸு. இப்போ வாவ் கேட்ச் இட். அப்பாடா. இருங்க நம்ம ஃபீல்டிங் லைனை மாற்றிடலாம். ஃபீல்டிங் லைன் லெக் சைடில் யார் இருக்கா? ஐயோ, you can't change the fielding mode during power play. Edit. ஒன்றுக்கும் டூக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. க்ளவுடு ஒவ்வொரு பக்கம் இது கொஞ்சம் லாங்கு தான், விட்டுருங்க. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கிரவுண்டு பேர் என்ன கைஸ்? எனக்கு தெரியலையே. ஃபீல்டர்ஸ் நாங்கள் பாருங்க. ஒன்றும் இல்லை எல்லாம் சும்மா ஒன்றும் இல்லை. டென்ஷன் ஆகுதே. 3வது ஓவர் முடிவில் 3வது ஓவரா 4வது ஓவரா இருங்க செக் பண்ணி சொல்கிறேன்.
நம்மளாம் ஸ்கிரிப்ட் வச்சுட்டு பேசும்போது சாரி கைஸ், இது வந்து ஸ்கிரிப்ட் இல்லை, அதாவது என்ன பேசணும்னு நான் எழுதி வச்சுப்பேன். அப்பவும் எனக்கு வாயை தடுமாறுது. கரண்ட் ரன் ரேட் 5.7. எஸ், 4th ஓவர் முடிஞ்சிருக்கு. இது ஐ மீன் 3rd ஓவர் முடிஞ்சிருக்கு. சாரி, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. இது 4th ஓவரோட ஃபர்ஸ்ட் பால். 3 overs முடிஞ்சு 4th ஓவரோட ஃபர்ஸ்ட் பால். ஒன்றாவது தூக்கினீங்களா, அப்புறம் கேவலமாயிரும். ஆப்கானிஸ்தானு வேறு எந்த டீமும் எனக்கு ராசி இல்லைடா. நீங்கள் தாண்டா எல்லோரும் டொக்கு வைக்கிறானுங்க தான்றா உன் கூட வந்தேன். என்னடா இப்படி பண்ணுறீங்க? என்னோடய ஆர்சிக்கு ஒரு வாட்டி காப்பிரைட் வந்தது. நான் டெலீட்டே பண்ணிட்டேன் எனக்கு பயந்து. எதுக்கு அந்த வீடியோ காப்பிரைட் வந்தது? ஆமாங்க கைஸ், இப்போ தெரிஞ்சால் அதை நான் வெளில சொல்ல மாட்டேன். நீ கண்டுபிடிச்சிக்கோங்க. சிவம் டுபே 6 சாமி, 1 சாமி 2 சாமி 3 சாமி 1 சாமி 2 சாமி 3 சாமி 4 சாமி 5 சாமி 6 சாமி 7 சாமி. ஓ சாரி, கொஞ்சம் வெள்ளை வேற இடி இடிக்குது. ஸ்டம்பே இதை பார்த்தா கல்லி கிரிக்கெட் விளாட்ற மாதிரி இருக்குடா. நீங்கள் ஒரு ஸ்டேடியம்லடா விளாண்டுருக்கீங்க. நீங்கள் ஸ்டேடியமில் ஒரு பிளேயிங் இன் ஸ்டேடியம் ப்ரோ. ஸ்லோ பாலாக போகிறதுனால ஈஸியாக அடிச்சிடுறானோ. ஒரு பவுண்ட்ரியும் போல், ஒரு 6ம் போல். அதாவது 19 runs for 4வது ஓவர் முடிய போகுது. லாஸ்ட் பால், 4வது ஓவரின் லாஸ்ட் பால். ஆஃப் கட்டர் போட்டுடலாம். கடவுளே, வைடு போகக்கூடாது. வைட் 5 ரன்னு கொடுத்தீங்கன்னா சாவடிப்பேன்டா ரெஃப்ரி. சாரி, இது அம்பையரே. ஸ்ட்ரைட்டாக போடுறேன், முடிஞ்சால் அடிச்சுக்கோ. இது வைடு இல்லை, அவன் விட்டுட்டான். இது அவன் விட்டுட்டான்டா. டேய், நோ பாலா? ஹவு டேர் யூ டு டெல் இட் இஸ் அ நோ பால்? அதுவும் இல்லாமல் எப்படி அது நோ பால்? நான் லைனுக்குள்ளே தானே போட்டேன். லைனுக்குள்ளே நின்றுட்டு தானே போட்டான். லீவ் பண்ணிட்டான். 4வது ஓவர் முடிஞ்சு, இது 5வது ஓவர். இப்போது இதுவே இப்படியே ரன் இப்படியே வச்சுருந்தாங்கன்னா நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக அடிச்சிட்டானுங்கன்னா நான் எல்லாம் என்ன பண்ணுறது? பூம்ராவை இறக்குவோம். எனக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே பூம்ராவை தெரியும். ஐ மீன் மேட்ச் விளாடும்போது பார்த்துருக்கேன். அவர் மேட்ச் விளாடும்போது நான் பார்த்துருக்கேன். 67 மேட்ச் 67 விக்கெட்டா? நான் சரியாக பார்க்கல, மறுபடியும் வைங்கிறாடே. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா? ஆகுது. ரிவர்ஸ் ஸ்விங்கு போடுறேன், அடிச்சுக்கோ. 93 என்னோடய ஃபேவரட் நம்பர். ஏன்னா என்னோடய பர்சன் வந்து எனக்கு வந்து பவுலிங்கில் பிடிச்சது வந்து முகமது சிராஜ், ஜடேஜா, பூம்ரா அண்ட் மல்லிங்கா பாத்திரானா. மட்டிஷா பத்திரானா. ஓகே, பத்திரானா, மட்டிஷா பத்திரானா. வர அவருக்கு ஃபேன் பேஸ்லாம் ஏறிட்டு போயிட்டுருக்குப்பா. நான் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் பார்த்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆரம்பிக்க போகிறேங்கிறான். மட்டிஷா பத்திரானா
லேண்ட் பேஸ் ஆர்மின்னு. கூட்டி பிறகுற மாதிரி தெரிஞ்சு. ஐயோ 4 போயிடுச்சு. அந்த சைடு யாரையும் வைக்க மறந்துட்டேன். ஷிட் அப்படியே இருந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். தேவையில்லாமல் என் கையை வச்சுட்டு நானே சொந்த காசில் சோனியா வைக்கிறதும்பாங்கள்ல, அதே மாதிரி இது சொந்த கையில் சோனியா வைக்கிறது. இந்த சைடில் ஒரு விக்கெட்டும் வரல, அதனால் இந்த சைட்லேருந்து போட போகிறேன். கேட்ச் இட். ஒன்றாச்சும் தூக்கிடுறா. ஒரே ஒரு விக்கெட்டு போட்டுக்கிறேன்டா ப்ளீஸா. ப்ளீஸ்ண்ணா ஒரே ஒரு விக்கெட் போட்டுக்கிறேண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. நோண்ணா ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. சுத்ரானா. ஆனால் உங்களோட விக்கெட்டு டீமுக்காக விட்டு இப்போ அவுட்டாரா கத்துறீங்க? அமைதியாக இருங்கடா. ஸ்டெம்பு கிடைச்சா போதுமே, கத்திடுவானுங்க ஒன்றே. ஒரு வாட்டி ஸ்ட்ரெயிட் பாலை போடுவோம். ஏண்டா தூரமாக போட்டால் லெக்கு கிட்ட போட்டால் தான் ஸ்டொக்கு வைக்கிறீங்கன்னு பார்த்தா தூரமாக நடுவில் பிச்சாக வைக்கணும் கைஸ், இல்லைன்னா வைடு போயிடுது. வைடு. ஐயோ கடவுளே, நமக்கு என்னாச்சு? ఈ గేమ్కి ఎన్నాచ్చు? ఈ గేమ్కి ఏమైంది? ఏ గేమ్కి వాట్ హ్యాపెండ్ టు దిస్ గేమ్? ఏ వైడ్లా இல்லை, நோ பால்லாம் இல்லை. ஏய் ஸோ நெஞ்சு மேலே போச்சா? ஓகே. தலை மேலே போச்சுன்னா இன்னொரு ஸ்டொக் இருக்குல்லடா, அப்படியே ஃபேன் ஆட்டை சுற்றி அடிக்க வேண்டியதுதான்றா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எப்பட்றா நீ நான் டீமுக்கு செலக்ட் ஆன? சாரி கைஸ். ஹெலிகாப்டர் அடிச்சிட்டார் கைஸ். ஹெலிகாப்டர். இந்த கேமில் நான் ஃபஸ்ட் டைம் ஹெலிகாப்டர் அடித்து பார்த்துருக்கேன். ஹெலிகாப்டர் ஷாட்டு. அறுபது 50 அடித்தாங்கன்னா நான் சத்தியமாக தோற்றுருவேன். நான் இந்த கேமுக்கு வேறு புதுசு. சரி, புது ஆளுக்கு கொடுப்போம். இன்னும் போடாதவங்களுக்கு கொடுப்போம். முகமது சிராஜ் போடட்டும். சிராஜ் போன மேட்ச்சில் மட்டும் இவர் இல்லைனா என்னத்துக்கு இருக்கும்? எனக்கு போன இந்தியா மேட்ச் வரைக்கும் சிராஜ் யாருன்னே தெரியாது. அது போன வேர்ல்டு கப் வரைக்கும். T20 வேர்ல்டு கப் வருதாமா? டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா கைஸ்? அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் கரெக்டாக ஊரில் இல்லை, எனக்கு எந்த நியூஸ் இப்போ வரமாட்டேங்குது. அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கேன். புடி. ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே, ஏன்டா இப்படி உசுரா வாங்குறீங்க? 37 ரன்ஸ், 0 விக்கெட்ஸ், 6 ஓவர்கள். நைஸ் டீம், ஆப்கானிஸ்தான் டீம். அவுட்டே. ஒரு வாட்டி கூட கேட்ச் பிடிக்காம போயிடுவோமோ? எனக்கு ஒரே ஒரு வாட்டி கேட்ச் பிடிக்கணும். வைட் 5 ரன்னு தரேன், வச்சுக்கோ. நீ அடித்ததில் 15 ரன்னு, நான் கொடுத்தது போனா போட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ கைஸ், ஆப்கானிஸ்தான் டீம் ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்கன்னா கோச்சிடாதீங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு பேசி கொண்டிருக்கிறேன். மறக்காமல் இன்னும் என் வீடியோ இவ்வளோ நேரம் பார்க்குறதே அதிசயம்.
அப்படியும் மீறி என் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் என் சேனல் இந்த வீடியோக்கு கொஞ்சம் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல கைஸ். நான் இதை 10 சப்ஸ்கிரைபர்ஸை வச்சு ஒரு 1000 வீடியோஸ் போட்டுக்கிறேன். 45 வீடியோ எப்படியோ ரீச் ஆகிட்டேன். இன்னும் 4 நாளில் எப்படியோ 50 வீடியோஸ் வந்துடும். சொல்ல முடியாது, ஷார்ட்ஸும் சேர்த்து தானே சொல்கிறேன். ஒரு 3 நாள் 2 நாள், ஏன் இன்றைக்கே எல்லா ஷார்ட்ஸும் சேர்த்து 50 வீடியோஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே 50வது வீடியோவாக இருக்கலாம். பவுண்ட்ரி போயிடுச்சுடா சாமி. ஐயோ, ஃபோனு ஒர்க் ஆகலைன்னு அதே இடத்துல டச் பண்ணிகிட்டு இருந்தா வைடு போயிடுச்சு கைஸ். ஏய் 20 ரன் நான் தான்டா கொடுத்தேன் தம்பி. என்னாச்சு ஃபோனுக்கு? 2 தட்டுனா ஒர்க் ஆகுது கைஸ். ஸோ இது மேட்ச் நம்பர் என்னன்னு தெரில. ஸோ இப்போது WCCயில் வீடியோஸ் வரதில்லை. அது வந்து கொஞ்சம் ஒரு டெலீட் பண்ணிட்ட ஃபோனில் ஸ்பேஸில். நடுவில் கத்தாதீங்கடா, பேசுகிறது யாருக்கும் கேட்காதுடா. ஃபோனில் ஸ்பேஸ் இல்லாததுனால கொஞ்சம் டெலீட் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோ போடுவேன். இல்லைனா இதுலேயே நான் கண்டினியூ பண்ணிடுவேன். இதில் சிஎஸ்கேலாம் இப்போதைக்கு வராது எனக்கு. சிஎஸ்கே இதெல்லாம் இந்த டீம்லாம் IPL டீம்ஸ்லாம். ஏன்னா வந்து இப்போ தான் நான் லெவல் 2ல் இருக்கேன். என் அண்ணன் சொன்னால் லெவல்ஸ் ஏறும்போது தான் வருமாமா. இந்த மேட்ச் ஜெயிச்சா லெவல் ஏறும், ஒரு லெவலாவது ஏறும். என்னடா ஹெல்மெட்டு போடாமல் தொப்பியை போட்டு வந்திருக்க? மண்டைக்கு ஏதாச்சுன்னா எங்களை கேட்கக்கூடாது. இதை நாங்கள் பண்ணல, நீங்கள் கேட்டுக்கோணும். ஹெல்மெட்டு கழட்ட சொன்னவனே. இதை நாங்கள் பண்ணலை. இந்தியாவுக்கு ஃபீல்டிங்கும் வரலை. ரியல் கிரிக்கெட் 24ல் டிஃபிகல்ட்டிஸில் இருந்தும் கேம் விளாட வரல. எதுவும் வரல. 7வது ஓவர் போய் கொண்டிருக்கும் நிலையில் அவுட் ஆவாங்களா மாட்டாங்களா? ஸோ நாட் அவுட். எதுக்கு டைவ் அடித்தாங்கன்னு தெரில. சும்மா டைவ் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேட்சே டோட்டல் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கேமை வீடியோவில் போஸ்ட் பண்ணுறவங்க அப்படி ஒரு யூடியூபர். 10 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் ஒரு சாதனையை படைப்பவர். இன்னும் அவர் எந்த சாதனையும் படைக்கலை. ஃப்யூச்சரில் படிப்பார். ஃபோன் வர நடுவில் ஸ்டக் ஆகுது. கத்தாதீங்கடா. 47 ரன்ஸ்க்கு ஒரு விக்கெட்டும் எடுக்கலாம். எதுக்குடா கத்துறீங்க? நீ எதுக்குடா கையை காட்டுறடே? யார் அது கையை காட்டினது? ஏய் துரையம்மா தொப்பி வாடா இங்கே. என்னடா டேய், ஹெல்மெட்டை போட்டதுக்குள்ளே மண்டையை ஓடிக்கலான் இருந்தேன். அப்பத்துலேருந்து ஓப்பனர்ஸே ஆடிட்டுருக்கேன். அங்கேலே காண்டாகுதே. தலைவரே ஒரு வாட்டி அவுட் ஆயிருங்க சொல்கிறேன். அவுட் ஆயிருங்க சொல்கிறேன். அவுட் ஆயிருங்க ப்ளீஸ். அவுட் ஆகுடா. ஒரு விக்கெட்டும் எடுக்கலைன்னா எனக்கு மாறக்கேடுடா. நான் கண்டிப்பாக விக்கெட் கொடுத்துருவேன்டா. அவுட் ஆயிடுவேன்டா. எனக்காக ஒரே ஒரு விக்கெட் கொடுறாயே. எனக்காக ஒரே ஒரு விக்கெட் கொடுக்க மாட்டேன்றாங்க. பார்ட்னர்ஷிப்பில் 50 அடிச்சிட்டானுங்க. கர்பஸும் ஜத்ரனும். எனக்கு இந்த டீமில் இருக்கவங்க பேரே ஒழுங்காக தெரியாது. பொடிடாலே, பவுண்ட்ரி போக விடாத.
8ஆம் நம்பர் ஜெர்சி வந்து ஜடேஜா தானே. போட்ட 6 பால்லையும் 1 அடிச்சு 6 ரன்ஸு நாமம்மா விழுந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் வீடியோ தான் வரும். நாளைக்கு வந்து பேட்டிங் வீடியோ வரலாம் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எடிட்டிங்கில் ஃபுட்டேஜ் போயிடுச்சு. திரும்ப நான் அதை எடுக்கணும். என்ன செய்வதுன்னு எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏற்கனவே நம்ம ராகினேட்டரில் என்னோடய ஃப்ரெண்டு அவனுக்கு ஒரு 29 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. தி ராகினேட்டர் ஃபார்ட்நைட் விளாடுவான். அவனோட வீடியோஸ்லாம் நான் தான் எடிட் வேறு பண்ணி தரணுமாம்மா. விராட் கோலி, கமான் விராட் கோலி, உங்களை தான் நான் இப்போ இறக்குறேன். ஃபேஸ் சிமிலராகவே இல்லையா விராட் கோலி? இது என்னடா இது? ஜடேஜாவுக்காவது கொஞ்சம் பரவாயில்லன்னு இருந்ததுடா. ரோஹித் சர்மா, விராட் கோலிக்கெல்லாம் கொஞ்சம் கூட சிமிலராகவே இல்லைடாடே. எட்டு ஓவர் முடிந்திருக்கும் நிலையில் நான் இப்போவே மேட்சை முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? போனால் போகுது, 26 நிமிஷம் தானே இருக்குது. ஸோ என்னங்க கத்திட்டு வரான். டின்னருக்கு மாவு வாங்க போனோம், மாவு கிடைக்கலையாட்டிருக்கு. கத்துறது ஊருக்கே கேட்குதுடாடே. அமைதியாடுறா, அமைதியாடுறா. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஆல் டைம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது நியூசன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். உலகத்துக்கு தெரியட்டும் இப்படியா போஸ்ட் பண்ணுறேன். மாவே கிடைக்கல, இதுலேருந்து எங்கடா நீ கோதுமை மாவு வாங்கிட்டு வருவ? பாருங்க கைஸ், இதை கண்டுக்காதீங்க. எப்படியோ 10 பேர் தான் பார்க்க போகிறாங்க எங்கள் வீடியோவை. மேபி அண்ணன் தம்பி சண்டைன்னு நாங்கள் 2 பேரும் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அவன் சேனல் எதுக்கு வச்சுருக்கான்னு தெரில. நடுவில் அவன் சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னு என்னோட மல்டிப்ளேயர் விளாண்டான். நான் மல்டிப்ளேயர் விளாண்டதால போஸ்ட் பண்ணல. அதுக்கு அடுத்த நாள் ஆனால் அது வேணாம், நான் வேறு இது போட்டுக்கிறேன்னு ஆஃப் பண்ணிட்டான். வீடியோவே போட மாட்டான். யூடியூப் சேனலுக்குலாம் வேஸ்ட்டாக போடவே மாட்டான் பாருங்கள். கட்சி வரைக்கும் ஒரே ஒரு வீடியோ தான் இருக்கும், அதுக்கும் வியூஸ் போகலன்னு நினைக்கிறேன். எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு பார்த்துட்டு வரேன் நான். ஐயோ ஃபோனில் பேட்ரியிலோ. மேட்சை முடிக்கணும் 52. கண்டிப்பாக நான் ஜெயிக்க மாட்டேன். இந்தியா மேலே யாராவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த கேமில் இப்போதைக்கு அதை உடச்சிடுங்க. ஏன்னா இந்த தேவ் சமீர் கண்டா வின் ஆக மாட்டான். இந்தியா கையிலேருந்து மேட்ச் நழுவி விட்டது. ஸோ கைஸ், ஃபோனில் சார்ஜ் இப்போதைக்கு இல்லை, அதனால் இந்த வீடியோ இப்போதைக்கு முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் மொத்த மேட்சும் போட்டுடுறேன். இப்போதைக்கு என் ஃபோனில் சார்ஜ் இல்லை. அதுக்கப்புறம் என் ஷார்ட் வீடியோவுக்கு 200 வியூஸ் போனது எனக்கே கொஞ்சம் அமேசிங்காக தான் இருக்குது. ஏன்னா என் பழைய சேனலில் கூட 29 சப்ஸ்கிரைபர்ஸ் 30 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. அந்த சேனலில் கூட அவ்வளோலாம் போகலை கைஸ். ஸோ இது இப்போ நான் போட்டிருக்க வெப் சீரிஸ் வந்து உங்களுக்கு தமிழில் பார்க்கணுன்னா ஹவிஜெய் சேனலில் போய் பாருங்கள். HAVIJAI. இவர் வந்து என்னோடய ஸ்கூல் சீனியர் தான். அவர் தான் இந்த மூவியோடைய அசிஸ்டன்ட் டைரக்டர். எப்படி சொல்கிறது, ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை தேவ் அண்ட் விஷால்னு எழுதியிருக்குல்ல, அதில் தேவ் நான்னா விஷால் அவரோட பேர் விஷால். அவரோட சேனல் தான் ஹவிஜெய். அதில் தமிழில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. என்னால் அது வந்து தமிழில் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ண முடியல. ஓகே கைஸ், இந்த ஸ்டோரி யாருக்கெல்லாம் புரியலையோ நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். அவன் தமிழ்லேயும் போட்டு வச்சுருக்கான், உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். போய் பார்த்துட்டு வந்தவங்களாம் கமெண்ட் செக்ஷனில் ஆச்சாரிடுங்க. நாளைக்கு ஒரு 6 மணி 7 மணி அந்த மாதிரி
Okay guys, that's it for today. See you on the next video like this. Until that, peace out.